ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஃபால் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது. முடி ரொம்ப கொத்து கொத்தாக வருது, முடி வளரவே மாட்டேங்குது. ரொம்ப தலை சீவும் போதும் சரி, எண்ணெய் வச்சு சீவும் போதுமே முடி அவ்வளோ வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து முடி வேர்லேருந்து அப்படியே கொத்து கொத்தாக வரும், ரொம்பவே நிறையா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 95% வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த ஹேர் கேர் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறையும். முடி நல்லா லென்த்தாகவும் அடர்த்தியாகவும் வளரும். வாங்க இப்போ என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, கருஞ்சீரகம், உளுந்து, வெந்தயம். இந்த 4 பொருள் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஹேர் பேக்கில் ரொம்ப முக்கியமானது. நெல்லிக்காய் வந்து ரொம்பவே முடியை வந்து அடர்த்தி கொடுக்கும், ரொம்ப கருப்பாக வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி கருஞ்சீரகம், இது வந்து ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கால்ப்பெல்லாம் வந்து நல்லா ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, அதில் இருக்கிற வந்து எல்லா கிருமிகளும் வந்து செத்து போகிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெல்லிக்காயும் கருஞ்சீரகத்தையும் நீங்கள் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. நார்மல் தண்ணி இல்லாமல் அரிசி கழனி பிடிச்ச தண்ணி இருக்குன்னா அதில் ஊற வச்சுருங்க. அது இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெல்லிக்காய் வந்து முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிட்டு நல்லா வந்து நம்ம முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்து வந்து ஹேர் வந்து வளர்கிறதுக்கு நல்லாவே ப்ரமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக நல்லா ஸ்ட்ராங்காக முடி இருக்கிறதுக்கு ரொம்பவே இந்த உளுந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரஃப்பாக வந்து முடி வந்து இருக்குன்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்து கூட 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, பட் ஹேருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெமெடி. குளிர்ச்சி வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 இல்லைன்னா 3 அளவுக்கு பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையுமே நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அரிசி கழனி பிடிச்ச தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஹேரை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த பொருள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். தண்ணியோடு அரைச்சோம் அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக மையாது. அதனால் தண்ணி மட்டும் வடிச்சிட்டு இப்போ மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. கருஞ்சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்பப்போ வந்து வெந்தயமும் கருஞ்சீரகமும் உடம்புக்குள்ளேயும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்டேக்கும் வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தண்ணியும் இதில் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் இந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோ. நல்ல மையை அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் இல்லை காட்டன் துணியில் வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா சரியாக அலசலைன்னா அதுவே வந்து நமக்கு டேண்ட்ரஃப் வந்துடும், அழுக்கு சேர்ந்துடும். அழுக்கு சேர்ந்தாலும் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஸ்கால்ப் பக்கத்தில் வந்து முடியை வகுடு எடுத்து ஃபுல்லாக வேர் பகுதி ஃபுல்லாக கையில் மசாஜ் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட தலை மட்டும் இல்லை, கீழே இருக்கிற முடியில் நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து முடி வந்து எங்கேயாவது உடஞ்சிருக்கிறதும் சரி நல்லா சாஃப்டாக நல்லா லாங்காக வளரும். முடி எங்கேயுமே வந்து ட்ரையாக இல்லாமல் வளரும். ஸோ தலைப்பகுதி மட்டும் இல்லை, முடியோட எல்லா பகுதிக்குமே நுனி வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற சக்கையை வந்து தூக்கி போட நினைக்கிறவங்க தூக்கி போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸில் வந்து கையில் பக்கம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஸ்க்ரப்பு மாதிரி தேய்ச்சி நம்ம கழுவிக்கலாம். நம்ம ஃபேஸுக்குமே வந்து இந்த கருஞ்சீரகம் ரொம்ப நல்லது. ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் தலையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. வெறும் தண்ணி ஊற்றி அலசியும் குளிக்கலாம், இல்லைனா ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு குளிக்கும்போது மைல்டான ஷாம்பு எடுத்துக்கோங்க. அதாவது ஹெர்பல் ஷாம்பு இந்த மாதிரி. அப்படி வந்து உங்களுக்கு ஷாம்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க சீகக்காய் வந்து எப்படி அரைக்கிறது, என்னென்ன யூஸ் பண்ணி அரைக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீகக்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலைமுடியை வந்து ஷாம்பு போட்டு அலசினதுக்கப்புறம் இந்த தண்ணியை கடைசியாக ஊற்றி அலசிக்கணும். இது வந்து ரைஸ் வாட்டர் ப்ளஸ் ஆரஞ்சோட தோல் சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணி. இது ஒரு மேஜிக் வாட்டர்னே சொல்லலாம். ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபாலுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக
முடி பக்கம் வந்து வேர் பகுதியெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அரிசி கழனி பிடிச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்படியே வச்சுருங்க அந்த தண்ணியை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் புளிச்ச ஸ்மெல் மாதிரி வரும். அது வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இந்த ஆரஞ்சு பழத்தோல் போட்டு நீங்கள் அடுப்பில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அது வந்து குட் பாக்டீரியா தான் இருக்கும். அது வந்து முடி வளர்ச்சியை வந்து நல்லாவே தூண்டிவிடும். முடியை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கும். அடுப்பில் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணியை எடுத்து வச்சு ஒரு ஏர்டைட் டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை வந்து கடைசியாக இதை ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவல் போட்டு நீங்கள் முடியை வந்து ஃபுல்லாக கட்டிட்டு நார்மலாக எப்பயும் போல் காய வச்சுக்கலாம். முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் வச்சுருக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் இந்த ஹேர் பேக்கும் இந்த மேஜிக் வாட்டர் ரைஸ் வாட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து முடி கொட்டுறது எனக்கு நின்றுருக்கு. அது மட்டும் இல்லாமல் முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப வந்து ஷாம்பு போடுறதுனால வந்து லேசாக தெரியும். இப்போ வந்து முடி நல்லாவே கருப்பாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் முடி அடர்த்தியாகவும் தெரியுது. ரைஸ் வாட்டரை வந்து கீழே வேஸ்ட் பண்ணாமல் ஆரஞ்சு தோல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் ரைஸ் வாட்டரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அதை தலை குளிக்கும் போதெல்லாம் வந்து கடைசியாக அலசிட்டு வந்தீங்கன்னா முடிக்கு வந்து நல்லாவே வந்து இது ஒரு விட்டமின் மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கும் இந்த ரைஸ் வாட்டரும் ஊற்றி நீங்கள் உங்கள் ஹேரை வந்து தலை குளிக்கும் போது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே பெனிஃபிட் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.